Devi Bharat. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சேஃபாக தான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. திவி என்னாச்சு, வீடியோ போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, எங்கே போனேன், ஏன் வீடியோ போடல, இப்படிலாம் கேட்பாங்கன்னு நினச்சேன். நான் யாரும் கேட்கல. ஒரு 2-3 பேர் கேட்டாங்க என்னாச்சு, ஏன் வீடியோ போட்டு. நான் வந்து இப்போ இந்த கம்பெனி ஜாயின் பண்ணதுலேருந்து ஷிஃப்ட் மாறி போயிட்டு இருக்கனால தான் வீடியோ வந்து போட முடியல. இப்போ வந்து இன்னைக்கு நம்ம என்ன நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, லைஃப் அட் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஒரு லைஃப் அட் சிட்டி வித் பேச்சுலர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இவ்வளோ நாள் ஒரு 20 days மேலே ஆயிடுச்சு. நான் இவ்வளோ நாள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி எப்படி அப்படின்றத, கம்பெனி உள்ள எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ, வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. இப்போ எங்க கம்பெனியை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒரு யூனிக்கான கம்பெனி தான், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான், ஒரு யூனிக்கான கம்பெனி. டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் லைக் ஆயில் பம்ப், வாட்டர் பம்ப், ஆக்சல், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான். ஸோ வந்துட்டு கம்பெனியில் வந்து ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனியில் ஒர்க்கர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் அப்படின்னா, எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கும், ரொம்ப இதுவாக பேசுவாங்க அப்படி இப்படின்னு நினைச்சேன். பட் என் கம்பெனியை பொறுத்தவரை அது வந்து அந்த தாட்டை வந்து அப்படியே உடைச்சிட்டாங்க. என் கம்பெனில அந்த அளவுலாம் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடிய ஆட்கள் தான் எல்லாரும். இப்போ இந்த சண்டே இல்ல வேற யாராவது லீவ் போட்டாங்க, ஷிஃப்ட் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கணும், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் நமக்கு. பொதுவாகவே ஒரு கம்பெனில வந்து அதெல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் நீ பாக்குறியா, அந்த மாதிரிலாம் நிறைய வரும். அதெல்லாம் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் வந்து பார்க்க விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை. சரி, அடுத்து வந்து நம்ம ஃபுட்டு பார்ப்போம். ஃபுட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஃபுட்டை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபுட்டு வந்து பொதுவாக இண்டஸ்ட்ரியில் சூப்பராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கும். வேற வந்துட்டு இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பார்க்கணும் என்னன்னா, இன்னொரு சைடு தான் வெறித்தனமாக இருக்கும். எங்கே சொல்கிறோம், எங்கே தங்குறோம், வந்த ஒரு 10 days பறக்கும், எங்கே செலவு பண்ணுறோன்னே இது வேற லெவலில் பணம் பறக்கும். நம்ம வந்து திடீர்னு எப்பயாச்சும் கேட்கலாம் வீட்டில். எப்பயுமே கேட்டுட்டே இருந்தா அது எப்படி இருக்கும். அதனால வந்து இந்த பணத்தை வந்து ஒரு இந்த மாதிரி சிட்டியில மேனேஜ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வெளியே சாப்பிட்றோம், கம்பெனியில வந்து ஒர்க் போகும்போது சாப்பிட்றது அது வேற. வெளியில சாப்பிட்றது அப்படின்றது பொதுவாகவே கொஞ்சம் நார்மலாக தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதையே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அப்போதான் திடீர்னு ரோட்ல வந்து சோளம் சுட அப்படியே அப்படி பொரிப்போம். இந்த பக்கம் அப்படி பாப்கார்ன் பறக்கும், இந்த பக்கம் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும். அப்படியே நம்ம சரி வெறும் நம்ம சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த மாசம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அட் த சேம் டைம் இது எல்லாமே நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து சும்மா இருக்குமா? கண்டிப்பா சும்மா இருக்காது. அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அமௌண்ட் வேற லெவல்ல பறந்துட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மேனேஜ் பண்ணணும். அது போக இப்போ வந்து வீடெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க. நாங்க வந்து வீடு ரெண்ட்டுக்கு விட்டு அது பெரிய போராட்டமே நடந்துச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், முன்னாடி வீடியோ தான் அது, போய் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த ரெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மலாம் வந்து ரெண்ட்டுக்கு தான் தங்கி இருப்போம். அந்த ஏரியால நம்ம எங்கேயாவது வெளில நடந்து சாப்பிட போகும்போதோ இல்ல வேற எங்கேயாவது போறோம் அப்படின்னா, அங்க இருக்க ஏரியாலாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம என்னமோ வேற கிரகத்துல இருந்து வந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, அவங்க பையனே வேற ஏதாவது ஒரு இடத்துல, வேற பெங்களூரோ மும்பையோ ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ரெண்ட் எடுத்து தான் தங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து நம்மளை பாக்குற விதம் பாத்தீங்கன்னா, அவங்க கண்ணிலே தெரியும் நம்ம என்னமோ வேற கிரகத்துல இருந்து வந்தா மாதிரியும், நம்மள வந்து வித்தியாசமா அந்த பார்வையே நமக்கு தெரிய வரும். வேற மாதிரி பார்ப்பாங்க.
அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம இங்க இருக்கிறவங்க தான், ஆனா வந்து அந்த டிஃப்ரெண்டா எல்லாரும் பண்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க நடக்கும். இது போக ரெண்ட் வீட்டுல எடுத்துருக்கோம். வீட்டுல என்னெல்லாம் அட்டூழியம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நல்லா தூங்கிட்டு இருப்போம், ஒருத்தன் கண்டிப்பா அந்த லைட்டை போடுவான். தூங்கவே முடியாது, கண்டிப்பா தூங்க முடியாது. ரூம்ல தண்ணி இருந்துச்சுன்னா ஒருத்தன் அப்பதான் 12 மணிக்கு எடுத்து தண்ணியை பிடிக்கிறன்ற பேர்ல கீழே கொட்டுவான். நிறைய நடக்கும். நம்ம வந்து யாருமே வந்து இப்படி இரு அப்படி இருன்றது சொல்றதுக்கு நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களோட விஷயம், அவங்க எப்படினாலும் இருக்கலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்ன்றது அங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் வந்து சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது, அவங்களுக்கா தானா தெரியணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கரெக்டா போகும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவலும் நல்லாவே போகும். அந்த அவங்க வீட்டுல ஸ்டே பண்றது நல்லா போகும். எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு 10 பேர்ல ஒருத்தவங்க யாராவது குழப்பறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அது வேற மாதிரி மாறிட்டே போகும். இதெல்லாம் தான் வந்து நம்ம இப்படி வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நிறைய கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு நாலேஜ்லாம் வந்து வேற லெவல்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க நம்ம கிடைக்கிறது வந்து அடுத்து வேற எங்கேயா போறோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். இப்படிதான் இருக்கும். ஒரு லைஃப் அட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆஸ் அ பேச்சுலரா இருந்து பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டு சாப்பாடுலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கே போறோம், ஒரு 2 தோசை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். சட்னி வந்து உப்பு தான் கம்மியா இருக்கும் வீட்டுல, ஆனா வந்து வேற லெவல்ல சண்டை போடுவோம் வீட்டுல. என்ன இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படி இப்படி கத்துவோம். ஆனா இதே ஹோட்டல்ல இங்க வந்து பாத்தோம்னா பொத்திட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன் அப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. கிடைக்கிறதா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து வந்துருவோம். அப்படி இருக்கும்போது வீட்டு சாப்பாடுலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நான்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்க அம்மாட்டெல்லாம் ஏதாச்சும் கேட்டுட்டே இருப்பேன், இதை செஞ்சு கொடுமா அதை செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து ஒரு தோசைக்கே வந்துட்டு நான் இது வரைக்கும் எங்க அம்மா போடுற தோசை மாதிரி இது வரைக்கும் நான் வந்து 20 days மேல ஆச்சு, ஆனா நான் பார்த்ததே கிடையாது. எங்க அம்மாட்ட தான் சொன்னேன், அம்மா நீலாம் வந்து தோசை கடை இந்த இட்லி கடை எல்லாம் எங்க வீட்டுலயே நிறைய பேர் போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நீ போட்டோன்னா உன் தோசைக்கெல்லாம் வந்து கூட்டம் பிச்சுக்கும் அல்லும், வேற லெவல்ல சம்பாரிச்சிருக்கலாம், நம்ம தான் ஒரு வில்லேஜ்ல போய் இருந்திருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அம்மாட்ட. இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசா இருக்கும். சின்னதா சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, யாருமே நம்பாதீங்க. யார் வந்து உங்களை கன் எடுத்து சுட மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவன் தான் ட்ரிகரை பிரஸ் பண்ணுவான். இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும். அதனால வந்துட்டு யாரையுமே நம்பாதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி நீங்க ஸ்டே பண்றீங்க அப்படின்னா சேஃபா இருந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கரெக்டா பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பண்ணாதீங்க. ஸ்டே அலர்ட், எப்பயுமே நான் சொல்றதுதான், ஸ்டே அலர்ட், சேஃபாவே இருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படும், லைஃப்ல கண்டிப்பா தேவைப்படும். அதுவும் பேச்சுலர்ஸ்க்கு வந்து வேற வேற இடத்துக்கு மூவ் ஆகி போகும்போது, வேற வேற கம்பெனிக்கு மூவ் ஆகி போகும்போது நிறையவே தேவைப்படும். இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் கூட மிஸ் பண்றாதீங்க. வாங்கி பைக்குள்ள போட்டுக்கோங்க. டேக் கேர், பாய்.